Swayam Prabha. Digital India. Educated India. அந்த இன்ஆஸ்பீஸாக இருக்கிறதுனால இந்த 16 ஒர்க்கிங்ஸும் நீங்கள் அந்த இதில் இருக்கக்கூடிய ஆயாதில் இருக்கக்கூடிய 16 ஃபார்முலாவும் நீங்கள் கணக்கிட்டு பார்த்தா தான் நீங்கள் நேரில் பார்த்ததெல்லாம் அதில் இருக்குதான்னு தெரியும். அங்கே என்னென்னலாம் நடந்திருக்கு சுற்றி சர்க்கம்ஸ்டன்ஸாக பார்த்தீங்க இல்லையா, அதெல்லாம் அங்கே இருக்கான்னு நமக்கு ஆயாதி பொருத்தம் ஆயாதி பொருத்தம் 16 சொன்னேன், 25 16 10 6 சொன்னேன். இந்த 16 நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரியும். கொஞ்சம் ஹோம்ஒர்க். அதே மாதிரி இந்த நடராஜருக்கும் பாருங்கள், சாரி கர்ப்பகிரகத்துக்கும் பாருங்கள். அதில் என்ன ஒரு விஷயம் என்னன்னா, கர்ப்பகிரகம் புதுசாக அமைச்சவங்க எப்படி அமைச்சாங்கன்ற நோட்ஸ் அங்கே இல்லை கேளுங்க. அதை சப்போஸ் உள்ளளவு கொடுத்து எடுத்திருந்தாங்கன்னாக்கா ஆச்சுங்க, வெளி அளவு பொறுத்த நமக்கு சரியாக கிடைக்காது. சிவன் கோயிலை பொறுத்தவரையும் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலை பொறுத்தவரையும் உள்ளளவு கொடுத்து எடுத்திருந்தாங்கனாக்கா நமக்கு வெளி அளவு பொறுத்தவங்க கிடைக்காது, சொல்ல முடியாது நம்மளால. அந்த ஆயாதி இருந்தாலும் ஆயாதி கணக்கு நிற்பாங்க. உள்ளளவு தான் நம்ம எடுத்துக்க சொல்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் உள்ளளவு எடுப்பாங்க. சில அந்த நேரம் இருக்கக்கூடிய சபதி முடிவு பண்ணுவார். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே எவ்வளோ அவங்க அளவு பழைய கோவிலாக கட்டாததுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை அப்படியே அவங்க ஆக்கிரமிச்சு செய்து அதுக்கு ஆயாதி சுத்தம் பார்த்து அப்படியே அமைக்கிறது. இப்போ அது வந்து இயற்கையாக உருவான ஒரு லிங்கம். அது ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து வச்சு வழிபட்டிருப்பாங்க. அந்த அளவை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சுத்தம் செய்யும் போது ஒரு அளவு வச்சு இது அதுக்கான கூட குறைய கொஞ்சம் உள்ளளவு ஆயாதி சரி பார்த்து வச்சுருக்கலாம். இன்னும் ஒரு சூத்திரம் சொல்கிறான், கருவறை செவத்தில் பாதி அளவு எடுத்து கூட நீங்கள் வந்து வைக்கலாம்னு சொல்கிறாங்க கருவறை செவத்தில். ஆனால் அது நம்மளால் ஐடென்டிஃபிகேஷன் செய்ய முடியாது. கருவறை சுகத்தை கணக்கு பண்ணி அதில் பாதி எடுத்து கஷ்டம். பார்க்கறது கஷ்டம் இல்லை. உள்ளளவு வந்துட்டு வெளியளவு வந்தால் டீச்சர் ரெண்டாக டிவைட் பண்ண ரெண்டாக வந்துடும். அது வந்துடுவாங்க. ஆனால் கண் பார்வையில் இருக்கக்கூடியது வெளியளவு உள்ளளவு. இது வெளியளவு தான் கொண்டு போகணும். இதுதான் மெயின் ஃபார்முலா. ஏதாவது சில சந்தர்ப்பங்களில் உள்ளளவு எடுத்துப்பாங்க. அது உள்ளளவை எடுத்து பார்த்து அது பொருத்தம் இருக்கான்னு பார்த்தா அந்த பொருத்தத்தை அதை விட்டுடணும். இல்லைன்னு சொன்னால் வெளியளவும் சரியில்லை உள்ளளவும் சரியில்லை என்டையர். ஒரு பக்கம் 20 வருது. தேவை வருதா? ஆயாதி பண்ணும்போது அதிகமாக ஆயாதி. இதுக்கு 27 புதுசம் வருது. அது 7 36 7
சார் 729 என்ன வருது பாருங்க. 29 × 8 டிவைடட் பை 11 இல்லை, இது 27. 27 ரேவதி வரணும்ல. கொஞ்சம் சின்ன டேப் ப்ராப்ளம் வந்துருக்கும். அதாவது நியர்பைல ஒரே ஒரு 730 உங்களுக்கு வந்து இல்லை, நம்ம டேப் பிடிச்சி அளந்தோம்ல, அதில் கொஞ்சம் வித்தியாசம் வேரியேஷன் வந்திருந்தாலுமே எவ்வளோ காட்டுது பாருங்க, வித்தியாசம் பாருங்க. பாயிண்ட் ஃப்ராக்ஷன் என்ன வந்து பாருங்க, ரெண்டு வந்து 7 நூல் தான் டிஃப்ரெண்ட் வருது, சாரி 9 நூல் தான் டிஃப்ரெண்ட் வருது அந்த கணக்குப்படி பார்க்கும்போது. அப்போ நம்ம டேப் பிடிச்சி அளந்தோம் பார்த்தீங்களா, இப்போ 729 தானே, அப்போ -9 நூல் 11 நூல் தானே, அதில் 1 இன்ச்சு வருது. அப்போ 2 நூல் போச்சுன்னா மிச்சம் -9 இன்ச்சு தானே, 9 நூல் இருக்குல்ல, டிஃப்ரென்ஸ் அதுன்னு வருது. இருபத்தி 1 இப்போ 13 நூல் கூட வருது. நம்ம அளந்தது நம்மகிட்ட இருக்கிறது 13 நூல் கூட இருக்குது. நம்ம டேப்பு பழைய டேப்போ இல்லை ஈட்டை பிடிச்சதோ கிராஸாக பிடிச்சோமோ என்ன செஞ்சாலும் அந்த 13 நூல், அதாவது 13 நூல்ன்றது நாட் ஓன்லி ஒன் சைடு, ஆல்ரவுண்டு. பை 4 இல்லை ஒரு பக்கம் 2 நூல் இருக்கலாம், ஒரு பக்கம் 3 நூல் இருக்கலாம். ஸோ அவங்க எடுத்துருக்கிறது ரேவதி எடுத்துருக்கலான்ற அசம்ஷன் நம்ம வரணும். ஆமாம், நியரஸ்ட் பாசிபிள். அதான் நியரஸ்ட்னா பெட்வீன் கேப்ஸ் இருக்கக்கூடாது, ஒரே நம்பரில். இப்போ 730 வந்திருக்கு இல்லையா, 729 731 வந்து பாசிபிலிட்டியான நம்பர்ஸ் இருந்ததுனாக்கா நம்ம அதான் எடுக்கணும். ஏன்னா அது டேப் மெஷர்மெண்ட்டில் வித்தியாசம். புரியல சார்? எப்போதுமே டேப்புக்கு டேப்பு வேரியேஷன் வரும் சார். என்ன ஏதோ 27 தானே வகுக்கிறீங்க, வகுக்கூடிய எண்ணெய் எடுத்துக்கணும். மிச்சம் வராமல் போனால் வகுப்படக்கூடிய வகுக்கூடிய நம்பரை எடுத்துக்கணும். எதுக்கு மிச்சத்தை எடுக்கணும், எதுக்கு ஈவு எடுக்கணும், அதை முதல்ல வச்சுங்க. எல்லாத்துக்கும் வராமல் சொல்லாதீங்க. ரிமைண்டர் இருக்கு, ஈவுக்கு என்னம்மா இங்கிலீஷில் ஈவ் என்ன டைம்ஸ், how many times? நீங்கள் சொன்னீங்களா வீசம் 1, வீசம் கால் அரை கால் இல்லை, ஒன்று பை 16, 2 பை 16, 3 பை 16, 4 பை மகம் வருது. 33 எடுத்தீங்களா, 33 எடுத்தா 33 எடுத்தா 35 எடுத்தா மகம் கிடைக்குது. 33 எடுத்தா ஆயாதி எப்படி வந்தீங்க? ஆயாதினா வந்து 990, 33க்கு 90 வருது, 35 980 வருது. 8 9 9 ஆயில். ஸோ இது ரியல் ரீசன் பை வந்து ஆங்கில இன்ச்சஸுக்கு தான் இது சரியாக எடுத்துருக்காங்க. அதை ஆங்கில அளவுக்கு சரியாக எடுத்துருக்காங்க. ஏன்னா புது வேலை இல்லையா, அது கருவறை அமைச்சிருக்கிறத வந்து ரேவதி நிமிஷத்தை தான் அமைச்சிருக்காங்க.
இதற்கான பலன்களையும் நீங்கள் இந்த ஆயத்திலே போட்டு பாருங்கள் சார். 729 3 ஆயிரத்தி கொடுத்துருக்கேன். 666, 1332, 729. இது மூணுக்கும் ஆயிரத்தி பாருங்கள். 29 கர்ப்பகிரகம். நட்சத்திரம் வந்து முக்காலுக்கு மேலே போச்சுனாக்கா, அரைக்கு மேலே போனால் அடுத்த நட்சத்திரம் எடுத்துங்க, கம்மியாக இருந்தால் இந்த நட்சத்திரம் எடுத்துங்க. எல்லாமே ஃப்ராக்ஷன் எல்லாமே தான். அந்த ஃப்ராக்ஷன் சொல்கிறேன். நிறைய போச்சுன்னா நீங்கள் எப்படி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி தான். ஒன்று மூஸ் பண்ணிக்கிறோம், ஒன்று லெஸ் பண்ணிக்கிறோம். சரி சரி. இப்போ நீங்கள் ரிவர்ஸில் பார்த்தீங்களா, நாய் கொஞ்சம் காஞ்சிபுரம் தொட்டு வெளியே வந்துடலாம். நம்ம வீட்டில் போய் குழப்பீங்க அதெல்லாம். 1004 டிவைடட் பை 8/11. 1004 ஆங்கில இன்ச்சஸ். அதை வந்து 8ஆல் பெருக்கி 14ஆல் வகுத்தீங்கன்னாக்கா ஆயாதி கிடைக்கும். 730 ஆயாதி. 730 கிடைக்குது. அந்த 730 என்னன்னு கேட்டிங்கன்னா 729ன்றது வந்து ஒரு நல்ல அளவு இருக்குது. அது அடுத்த நம்பரே இருக்குது. அதனால் நம்ம டேப்பில் வித்தியாசம் இருக்கும். அது நம்ம டேப் பிடிச்சோம் இல்லைங்களா, அதில் வேரியேஷன் இருக்கும். எவ்வளோன்னா ஒரு அங்குலம் தான் வித்தியாசம் வருது. அது 4 பக்கத்தை டிவைட் பண்ணும்போது 4 அங்குலம் வித்தியாசம், அவ்வளோதான். அது நம்ம டேப் பிடிச்சதில் வித்தியாசம் இருக்கும். அதனால் அதை அந்த மாதிரி எடுத்துக்கணும் சார். கிளியர் ஆகிறதுன்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, இப்போ புதுசாக ஒரு ஆயாதி பார்க்குறேன். சரி, நம்ம அடுத்தது ஒரு இதனுடைய தொடர்ச்சியாக வந்து ஒரு ப்ராக்டிக்கல், ஒரு நம்ம உங்கள் கையில் கொடுத்துருக்க ஹேண்ட் புக்கில் கொடுத்துருக்கோம். ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ஆயாதை எப்படி நிர்ணயம் செய்யணும் அப்படின்றது, அதை வச்சு எப்படி கோயில் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு இடைவெளி சின்ன எடுத்துக்காட்டு. இன்னும் இது மாதிரி நிறைய ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போதும் ஒரு தடவை ஆயாதை நான் திருப்பி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திட்டு இருந்தால் தான் இதை நீங்கள் தெளிவு கொண்டு வர முடியும் மேலே. இப்போ எனக்கு ஒரு கோவில் கட்ட சொல்லி, அந்த ஒரு மாரியம்மன் கோவில் கட்ட சொல்லி என்னை கேட்டாங்க. ஆயாதி அந்த ஸ்ரீ மகா மாரியம்மன் அப்படின்ற ஒரு கோவில் கட்ட சொல்லி என்னை கேட்டாங்க. அது ஏற்கனவே இருக்கிற ஒரு பழைய கோவில். அது ஒரு கோவில் வந்து அந்த அங்க லட்சணங்கள்லாம் எல்லாமே வெறும் செவராக இருந்து சாமியுடைய சாநியத்தில் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு கோவில். ரொம்ப கரூர் மாவட்டம் குளித்தலையில் உள்ளே இருக்கிற ஒரு கோவில். அது பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி மற்ற இடங்களை விட 7 அடி பள்ளத்தில் இருக்குது. மழை பெஞ்சால் சுத்தமாக 3/4 அளவு கோயில் தண்ணி உள்ளே வந்துடும். அதனால் அந்த கோயிலை வந்து ரெனோவேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு போட்டிருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது உயர தூக்குறோம், நிறைய வெகுஜன் ஜனம் நிறைய வர கோவில் அது. அதனால் அது சௌரியங்கள்லாம் நல்லா கேட்டாங்க, செய்து நல்லபடியாக செய்து தரணும்னு சொன்னதுனால முதல்ல அந்த மாரியம்மனார்லாம் உங்களுக்கு அதை கொண்டாந்து கூப்பிட்டுருக்கிறேன். அந்த கோவிலை மாற்றி அமைக்கணும்னு சொல்லும்போது ஒரு புது ஆயாதி நிர்ணயம் செய்யணும்னு சொன்னாங்க. அதுக்கான நிர்ணயத்துக்காக தான் இந்த அளவு நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். இப்போ மாரியம்மனுடைய நட்சத்திரம் மகம், மானால ஆரம்பிக்கிறதுனால மகம். அந்த ஊர், அந்த கோயில் இருக்கக்கூடிய இடத்தோட பேர் முத்து பூபால சமுத்திரம். முத்து பூபால சமுத்திரம். ஆனால் மானா, முன்னா, மோவனா, மீனாலாம் மகத்தில் வரக்கூடியது. அதனால் அதுவும் மகமாகுது. அப்போ சுவாமியும் ஊரும் ஒரே நட்சத்திரத்தில் வராங்க இல்லையா? இப்போ இவங்களுக்கான ஒரு ஆயாதியை நம்ம முடிவு செய்யணும். இப்போ உங்களுக்கு நான் எந்த நம்பரை எடுத்தால் நல்லதாக வரும்னு உங்களுக்கு தெரியாது. எந்த நட்சத்திரம் எடுத்தால் நல்லதாக வரும்ன்றது வேணால் நீங்கள் ஷார்ட்டாக கண்டுபிடிக்கலாம். மகத்துக்கு பொருத்தமான நட்சத்திரங்கள் எதுன்னு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேணால், எனக்கு எதில் வரணும், 4, 6, 2, 4, 6, 8, 9 வரக்கூடிய நட்சத்திரங்கள் எது இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா எடுத்து நீங்கள் இது ஆயாதி எடுத்துக்கலாம். ஆனால் அந்த நட்சத்திரங்கள் எல்லாத்துக்குமே ஆயாதி இருந்தான்னு பார்த்தா தெரியாது. அப்போ நீங்கள் இந்த இடத்து உள்ளே போகணும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று என்னது, ரெண்டும் மகம் நட்சத்திரம். சாமியும் மகம், ஊரும் மகம். இந்த மகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நட்சத்திரம், நல்ல நட்சத்திரமாக வரக்கூடிய ஒரு அளவு எடுத்து நம்ம கோவிலாக அமைக்கணும். ஆயாதி முடிவு பண்ண பிறகு தரைப்படம் போட்ட பிறகு தான் அப்புறம் விமானம், கர்ப்பரம், உயரம்லாம் போக போகிறோம். முதல்ல இப்போ நீங்கள் பிளாங்காக பிறகுங்க. இப்போ முதல்ல ஒரு கோவிலை கட்ட போகிறீங்க. முதல்ல கிடைக்கக்கூடியது ஆயாதி எடுக்கணும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக அந்த சாப்டர் எடுத்துங்க. ஏன்னா ஆயாதி முதல்ல பூசாக்கா முழுசும் போட போகிறீங்க. அதில் புரியுதுங்களா? பண்ணுங்க. இப்போ நம்ம நட்சத்திரம் எடுக்கணும் அப்படின்னு நம்ம பொருத்தம் பார்க்கணும். எந்தெந்த நட்சத்திரம், நான் என்ன சொல்லியிருக்கேன், தீவிர நட்சத்திரம் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், கீழ்நோக்க நட்சத்திரம் சொல்லியிருக்கிறேன், சமநோக்க நட்சத்திரம் சொல்லியிருக்கேன், மேல்நோக்க நட்சத்திரம், எல்லாமே அதில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஒரு ரெகுலர் மாதிரி இப்போ தான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த ஃபார்முலாவை.
எப்படி நட்சத்திரத்தை நம்ம வந்து பொருத்தம் பார்க்கறது அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் எண்ணி பார்த்துட்டு இருக்கணும். இல்லை இது ஆகுமா ஆகாதான்னு ஒரு விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு. அதை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, பிரிச்சுக்கிறீங்க. அப்போ இந்த 27 நட்சத்திரங்களை வந்து சமமாக வரணும்னா 3ஆல் பார்த்தீங்கன்னா 9 9 27 இல்லைங்களா? 3 நட்சத்திரமாக பிரிச்சுக்கலாம். புரியுதா? 27 நட்சத்திரங்கள், அஸ்வினி தொடங்கி ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரங்கள். இதை 3 பிரிச்சுக்கலாம். நீங்கள் வெர்டிகலில் 3 பிரிச்சிங்க, சாரி எக்ஸாண்டிக்கல் இப்படி, இங்கே வெர்டிகலையும் 3 பிரிச்சிங்க. அப்போ இப்படி 9 கட்டம், இப்படி 9 கட்டம் வரும். அப்படியே 1 2 போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் எது தாராபலங்கள் சேரும் அப்படின்னு. முதல்ல உங்களுக்கு ரெக்னர் சொல்லித்தரேன். ரெக்னரே ரெக்னர் எப்படி வந்து சொல்லித்தரேன். முதல் நட்சத்திரம் பாருங்க, அஸ்வினியா. அடுத்தது திருவாதிரையா? ஆயிலியமா? 9 வந்துச்சா? திரும்பி மகத்துக்கு வாங்க. இப்போ 9 கூறுகளாக பிரித்தாச்சு, 3 சரிங்களா? சைடில் அதே மாதிரி இந்த பக்கம் எழுதிங்க. இந்த 3 அஸ்வினி மகம் மூலம் இப்படி இந்த பக்கம் போட்டுக்கணும். ரெண்டாக பிரிச்சுட்டோம். 1 வருதாண்டிக்கலாம். ஒன்று நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். இதுதான் நீங்கள் எடுத்துக்கிற உங்கள் ஜென்ம நட்சத்திரம்னு வச்சிங்க. இது உங்கள் நட்சத்திரம். கர்த்தாவோ கிராமமோ இல்லை நீங்கள் பார்க்குறீங்களோ உங்களுடைய நட்சத்திரம் இதுன்னு வச்சிங்க. இது இந்த சைடில் இருக்கிறது. அசுவனிக்கு அசுவனி என்ன வரும்? 1 ஜென்மம் தானே. அசுவனிக்கு அசுவம் வந்தால் சரிதான், மகத்துக்கு வந்தால் சரிதான், மூலத்துக்கு மூலம் வந்தால் சரிதான். 3க்கும் எது வந்தாலும் இது ஜென்மந்தான். அடுத்து
அடுத்தது பார்த்தீங்கன்னா அஸ்வினிக்கு பரணி 2, ஒன்பதா பிரித்தா 9 கோட்டுன்னு 1. ரெண்டாவது நட்சத்திரம் வந்து பரணி. பரணிக்கு அஸ்வினிக்கு எத்தனை வரும் பாருங்க, என்ன வரும்? எப்படி வரும்? பரணிலேருந்து அஸ்வினி எத்தனை நட்சத்திரம்? 27 நட்சத்திரம் இல்லை, 9. 9ஆ? அடுத்தது பரணிக்கு பரணி 1. எண்ணி பாருங்க, தாராபலம் கரெக்டாக தான் பாருங்க. ஜென்ம நட்சத்திரம் முதல் நீங்கள் கொண்ட நட்சத்திரம் வரை எண்ணி 9ஆல் வகுத்த மிச்சம் தாராபலம். என்னங்க பரணிலேருந்து என்னங்க? பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அசுவனி. 27 வந்து போகுது. மிச்சம் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. வகுத்த நம்பர் 9 தானே, அதுதானே வச்சுக்கணும். புரியுதாம்மா? இப்போ கிருத்திகைக்கும் அசோனிக்கும் என்ன வரும்? 8. இதில் ஒரு நம்பர் கம்மியாகுது இல்லையா? இப்போ 8னா இது 9, இது 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்புறம் ரோகிணிக்கு என்ன வரும்? இது சரி, திரும்பி செக் பண்ணி பாருங்கள், இது அது 7 வருதானே. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி. நீங்கள் ரோகிணியில் இருக்கிறீங்க. ரோகிணி, மிருகம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம். நீ மகத்தை எடுத்தாலே போதும், ஏன்னா மகம் அதிலே வந்து போதில்ல, அதுக்கெல்லாம் 3ஆ பிரிச்சுட்டேன். 7 இல்லையா? இதுக்கப்புறம் இந்த 6 இங்கே வந்துடும். கார்னர் வந்து கடைசியில் 1. சிம்பிளாக இருக்கா சார் பார்க்குறதுக்கு? இப்போ உங்கள் நட்சத்திரம் வந்து இந்த சைடில் எடுத்துங்க. 27 அந்த நட்சத்திரம் பார்த்துங்க. இப்போ மகன் எடுத்துங்க, ஃபஸ்ட்டு இருக்கிற மகன் எடுத்துங்க. உங்கள் நட்சத்திரம் வந்து அப்போ மகனா போராடம் உங்களுக்கு போராடம் எங்கே வருதுன்னு பாருங்கள். கிருத்திகை கூட வரும். பரணி, பூரம், பூராடம், இது 3ம் ஒரே சார்ந்தது, ஒரே அமைப்பு, ஒரே தன்மை உள்ளது. அதனால் பரணி. அஸ்வினி, மகம், மூலம், பரணி, பூரம், போராடம். 27 வரிசையாக ஞாபகப்படுத்துறது ஒன்று. இந்த 3 வெரைட்டியாக பிரித்து ஞாபகப்படுத்திட்டீங்கன்னாக்கா ஈஸியாக உங்களுக்கு தாராபலம் பார்க்க முடியும். இப்போ 2மே மகம் வந்துடுது. இது வேணும் நோட் பண்ணீங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்குமே நீங்கள் பார்க்குறது ஈஸியாக இருக்கும். தாராபலம் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஜென்ம நட்சத்திரமாக வச்சுக்கலாம், இதில் என்ன வேணுமோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இதை பார்க்கும்போது என்ன கிடைக்குனாக்கா, பூசம் 8வது நட்சத்திரமாக வருது. 8 தானே வருது. அஸ்வினிக்கு பார்க்கும்போது, அஸ்வினிக்கோ மகத்துக்கோ மூலத்துக்கோ பார்க்கும்போது பூசம் 8வது நட்சத்திரமாக வருது. நான் மகம் எடுத்திருக்கோம் கோயிலுக்கு. அந்த மகன்றது முதல் கேட்டகரியிலே வருது. அஸ்வினி, மகம், மூலம் 3ம் ஒரே கேட்டகரியை சேர்ந்தது. அப்போ
அசுனிக்கு என்ன பலனோ அதான் மகத்துக்கு மூலத்துக்கு எல்லா நட்சத்திரத்துக்கும் இந்த 3க்கும் ஒரே பலன் தான் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு நீங்கள் ரவுண்டிங் எண்ணி எண்ணி வந்துட்டு இருக்காரு. அதுக்காக இந்த ஷார்ட்டான வழி போட்டிருக்கேன். புரியுதுங்களா? ஒரு தடவை நீங்கள் எண்ணிட்டு வரணும், போயிட்டு போயிட்டு வரணும்ல. இப்போ இதுக்கு நேரம் உங்கள் நட்சத்திரத்துக்கு நேரம் என்ன வந்திருக்க நட்சத்திரத்தை போட்டுங்க சரியாக போடுவோம். இதை நீங்கள் குறித்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒன்றும் இல்லை, 1 by 1 இப்படி 3 போட்டுக்கு இப்படி 1 3 ஏறுங்க. அதுக்கு நேரம் 1 1 1 ஃபஸ்ட்டு 1 2 3 9 ஏறுங்க. திரும்பி அப்புறம் 9லேருந்து போங்க, அப்படி போங்க. அவ்வளோதான். சரி, இது உங்களுக்கு குறித்து எவ்வளோ எளிமையாக எப்படி படிமோ குறிச்சிங்க, அவ்வளோதான். ஓகே, நீங்கள் எப்படி ரெக்கார்ட் பண்ணீங்க, அவ்வளோதான்.